ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தீ மிதிக்கிறதுக்காக வரும்போது ரகுராம் ஆபத்தில் இருந்து மாயா காப்பாற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி டீம் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, என்னம்மா நம்ம நினச்சது நடக்காமல் போச்சுத, கடைசி நேரத்தில் இந்த தனா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாள் அப்படிங்கும்போது தனா பண்ணியிருக்க மாட்டா, இது எல்லாத்துக்கான அந்த மாயாவை தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா அந்த குழந்தைய கொண்டு போய் காப்பாற்றிருந்தாங்க. அப்போ ஒரு ஆளை செட் பண்ணியிருந்தாங்களா, அவர்கிட்ட அவங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீ பண்ண காரியத்தால் நம்ம குழந்தைக்கு என்ன மாதிரிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு தெரியுமா, ஒரு பொண்ணு தான் நம்மளுடைய குழந்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாய்யா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு நீ பண்ணினேல, அதோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவர் பதறி அடிச்சுக்கிட்டு நேராக தன்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்காக இங்கே வராரு. இங்கே பார்த்தோம்னா மாயா இங்கே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ரகுராமை பார்க்குறாங்க. ரகுராம் நல்லபடியாக அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுனால அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ மாயா தனா கிட்ட கேட்குறாங்க, நல்ல வேலையாக தனா கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்கான நீதான மாயா அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜானகி இங்கே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தானா நடத்தி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி அப்படியே ஆடி போயிருந்தாங்க. அப்போ மாயா கிட்ட சொல்கிறாங்க, நீ மட்டும் இல்லைன்னா உங்கள் பெரியப்பாவோட நிலைமை என்ன ஆகிருக்கும் மாயா, நீ தான் காப்பாற்றிருக்கிற அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல பெரியம்மா அப்படிங்கும்போது அவளை சும்மா இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது, அவள் இப்படி எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டனால தான் அவள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்கிறா, அவள் என்ன பண்ண பார் அப்படிங்கும்போது அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ காரில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் இவங்க 3 பேருமே காரில் வரவும் அப்போ இவங்களை பார்த்ததுமே பார்த்தோம்னா அவங்க என்னடா இவங்க என்ன இப்படி ஆவேசத்தோட வராங்கன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. இறங்குனதுமே ஜானகி கோவத்தோட போகிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு வச்சிருப்ப அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, உன்னை விட்டனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் சாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை அடிக்கிறதுக்காக அவங்க போகும்போது அப்போ பசுபதி தடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மகாலிங்கம் துண்டக்கானன் துணியை காணுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவங்க கோவத்துக்கு நம்ம தோலை உரிச்சிருப்பாங்க, நல்ல வேலையை இவங்ககிட்ட நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் ஜானகி பார்த்தோம்னா அந்த சாட்டையால் போட்டு அடிக்கிறாங்க புவனேஸ்வரியை. புவனேஸ்வரி அடிக்காத வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும் அப்போ பசுபதி தடுக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மாயா பசுபதியை பிடிச்சி இழுக்கிறாங்க. பசுபதி என் தங்கச்சியை விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் மாயா பசுபதியை ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஐயோ என் தங்கச்சியை விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு பசுபதி கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி அவங்க புவனேஸ்வரி போட்டு அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கயிறை வச்சு புவனேஸ்வரியை ஒரு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. கட்டி வச்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவரோட கதையை முடிக்கிறதுக்காக தானே நீ இருந்த பாரு, இப்போ உன் கதையை என் கையால் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதை எடுத்துகிட்டு வாங்க பெரியம்மா அப்படிங்கும்போது ஒரு குடத்தில் தண்ணி மறிக்கி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வராங்க. அது அநேகமாக பெட்ரோலாக தான் இருக்கும். ஏன்னா ரகுராமுக்கு அதை தானே ஊற்றுறதுக்காக புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ணினாங்க. அதே மாதிரிக்கு இவங்க 2 குடத்துலேயும் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே மாயா சொல்கிறாங்க, அவன் மேலே ஊற்றுங்க பெரியம்மா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஜானகியும் கோபத்தோடு அதை தூக்கி ஊற்றுறாங்க. இதை பார்த்துட்டு பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் தங்கச்சியை விட்டுருங்க, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகாலிங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, ஏதோ அடிச்சுட்டா விட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா இதை தூக்கி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் புவனேஸ்வரி கதையை முடிச்சுருவாங்க போலுக்கு, நம்ம மட்டும் அவங்க கையில் சிக்கியிருந்தோம் அவ்வளோதான், நம்மளை சின்ன பின்னமாக ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க நெருப்பு எடுத்துகிட்டு வராங்க ஜானகி. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானகி, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அதுக்காக தயவுசெய்து என்னை விட்டுரு, என்னை இப்படிலாம் எதுவும் பண்ணிடாது அப்படிங்கும் போது இப்போ மாயா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நீ என் குடும்பத்தில் இந்த மாதிரி தானே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற, இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை, உன் கதையை முடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நாங்களும் போனால் போதுன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் உன்னை விட்டுட்டு தான் இருந்தோம், ஆனால் ஒன்னாலும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை 1 2 கிடையாது, கடைசியில் என்னென்னா எங்கள் பெரியப்பாவையோட கதையை முடிக்கிறதுக்காக நீ எப்போ நினச்சியோ அப்போமே உன் கதையை முடிக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம், எங்கள் பெரியம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானகி ரொம்பவே உக்கரமாக அங்கேருந்து வராங்க கையில் நெருப்போட. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி கத்துன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. மாயா
சொல்கிறாங்க, என்ன பெரியம்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவன் மேலே வைங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சூப்பராகவே இந்த ப்ரொமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அது நடக்காமல் விடதுக்கு தடுத்து நிறுத்திடுவாங்க ரகுராம். என்ன இருந்தாலும் சரி தான் ரகுராம் வந்து அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. என்னதான் நடந்துச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரகுராம் கோபத்தோட கேட்கவும் அப்போ ஜானகி வந்து சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கான இவ தானுங்க உங்களை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்திருக்கிறா, மாயா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் உங்கள் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ரகுராம். என்ன புவனேஸ்வரி நீ இப்படிலாம் பண்ணியிருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், இவங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்களா புவனேஸ்வரி, ஒரு குழந்தையோட அப்பாவை, அவர் வந்து நல்லவராக மாறியிருந்தாரு, அவர் தானே ஃபர்ஸ்ட் வந்து தீர்த்த தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் அதில் ஊற்றி எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த குழந்தைய வந்து மாயா காப்பாத்தினால அவர் வந்து நல்லவராக மாறி இருந்தாரு. அப்போ அவர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாரு, ஆமாம் இது எல்லாத்துக்கான புவனேஸ்வரி தான், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு பண்ணேன்னா கடைசியில் என் குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்து வரும்போது இவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு மாயாவை காட்டுறாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தைய காப்பாற்றிருக்க முடியாது, அதனால தான் நான் நல்லவனா நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்கான இந்த புவனேஸ்வரியும் அந்த மகாலிங்கம் வந்து அப்படின்னு சொல்லவும் மகாலிங்கம் வந்து அங்கே நின்று ஒளிஞ்சிட்டு அவங்க ஓடுதாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வந்து ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டியா, ஒன்று நம்மளை விடக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகு, நான் சொல்கிறது கேள, என்னை விட்டுரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது, நீ இந்த அளவுக்கு நீ வந்துட்டேன்னா உன்னை உன்னை விடக்கூடாது, உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே கோபத்தோட பார்த்தோம்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை கேட்டதுமே மாயாவும் ஜானகி சந்தோஷப்படுதாங்க. அந்த மாதிரிக்கு என்ன முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.